हाय फ्रेंड्स वेलकम टू निर्मला's किचन इनकी நம்ம வந்து சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம் அதாவது கத்திரிக்காய் வச்சு நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து வறுக்காத கடலை மாவு தான் எடுத்துர்க்கேன் நீங்க தேவைப்பட்டுச்சனா வறுத்துட்டு கூட எடுத்துக்கலாம் கடலை மாவு அதுக்கு அப்புறம் நான் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கறேன் இது வந்து ரெடிமேட் அரிசி மாவு தான் அதுக்கு அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துர்க்கேன் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா गरम மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறம் ஜீரக பொடி கொஞ்சம் சேர்த்துக்கறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கையில mix பண்ணி கொடுத்தலாம் நான் வந்து கையில தான் இன்னைக்கு mix பண்ணி போறேன் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லா mix பண்ணி கொடுக்கலாம் கை வச்சு நல்லா கட்டி இல்லாம நம்ம வந்து நல்லா mix பண்ணி கொடுக்கலாம் இந்த மசாலா வந்து உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சனாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஃபுல்லா mix பண்ணிட்டு இதுக்கு தண்ணி சேர்க்காதீங்க இப்போ வந்து நம்ம வந்து பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் இது வந்து பெரிய கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன் நான் இந்த கத்திரிக்காவை நம்ம வந்து ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ் வந்து இந்த பெரிய கத்திரிக்காய்ல தான் நம்ம வந்து செய்ய போறோம் சின்ன கத்திரிக்காய்ல வந்து அவ்வளவு கரெக்ட்டா வராது கத்திரிக்காவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் பாருங்க நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப மோட்டாவோ இல்லாம ரொம்ப மெலிசாவோ இல்லாம நம்ம வந்து கரெக்ட்டான சைஸ் எல்லாமே ஒரே சைஸ்ல கட் பண்ணிக்கலாம் நம்ம காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு நம்ம கத்திரிக்காவை வந்து கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் முதல்ல கத்திரிக்காவை வந்து கட் பண்ணி வெச்சிடாதீங்க கலர் மாறி போய்டும் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண பிறகு தான் நம்ம வந்து கத்திரிக்காய் கட் பண்ணனும் இல்லனா நமக்கு வந்து இந்த blackish கலரா கத்திரிக்காய் ஆயிடும் இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை வந்து நம்ம ஒரு கத்திரிக்காய் கட் பண்ண கத்திரிக்காவை எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம் நம்ம மசாலையை இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 5 minutes எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இருக்கிற கத்திரிக்காவெல்லாம் நான் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மசாலாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எடுத்து வெச்சுக்கிறேன் நம்ம ஏன் இதுக்கு தண்ணி சேர்க்க போறது இல்லனா இந்த கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணும்போதே இதுல வந்து தண்ணி நிறைய வரும் அதனால நம்ம வந்து தண்ணி சேர்க்காமலே நம்ம பவுடர் ஃபார்ம்லயே இந்த கத்திரிக்காய்க்கு மசாலாலாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வெச்சிடலாம் இது வந்து ஒரு 5 minutes வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம தவா வெச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு தவா ஃப்ரை பண்றதுனால நான் வந்து ஒரு தவா எடுத்துக்கறேன் இது வந்து பழைய தவா தான் இதுல வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க எண்ணெய் எல்லா சைடும் அதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ மசாலா போட்டு வச்சிருக்கிற கத்திரிக்காவெல்லாம் இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம் அதனால நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கினா போதும் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் சிம்ல வெச்சுக்கலாம் நம்ம ரொம்ப ஹையா இருந்துச்சுனா நமக்கு மசாலா எல்லாம் தீஞ்சிடும் இப்போ பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நான் இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம எடுத்துலாம் இதுக்கு அப்புறமா நம்ம விட்டோம்னா ரொம்ப தீஞ்சிடும் இப்போ வந்து இன்னொரு செட் கூட நான் போட்டுருக்கேன் நான் செகண்ட் ட்ரிப் கூட போட்டுருக்கேன் இதுவும் அதே மாதிரி நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நம்ம மீடியம் சிம்ல வெச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து வேற தட்டுல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு அதுக்கு அப்புறம் ரசம் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் சைடு டிஷ்ஷா வெச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பெரிய கத்திரிக்காய்ல செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் நமக்கு வந்து ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடலாம் அதுக்கு அப்புறம் நம்ம தயிர் சாதத்துக்கு கூட வெச்சு சாப்பிடலாம் फ्रेंड्स இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை வீட்ல இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான் இது வந்து தவா ஃப்ரை நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரவை போட்டு பண்ணும்போது அது வந்து மங்களூர் உடுப்பி சைடுல வந்து ரவை ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல போய் பாருங்க அதுல வந்து நான் ரவை போட்டு செஞ்சிருக்கேன் அதுவும் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you bye